2024ஆம் ஆண்டு பரபரப்புக்கு பஞ்சமில்லை. முக்கிய தலைமைத்துவ மாற்றம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டின் 4ஆம் பிரதமராக பதவியேற்றார் திரு லாரன்ஸ் வாங். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளை வகைப்படுத்தும் புதிய முறை, முக்கிய சமூக கல்வி திட்டங்கள், 6 நாட்களுக்கு நீடித்த ரயில் சேவை தடங்கள், பலரின் கவனத்தையும் ஈர்த்த நீதிமன்ற வழக்குகள். 2024ஆம் ஆண்டுக்கு நாம் விடை கொடுக்கும் முன் இவ்வாண்டின் சில முக்கிய நிகழ்வுகளை பின்னோக்கி பார்ப்போம். உலக வர்த்தக மெதுவடைவு, வெளிநாட்டு நாணய கொள்கைகளில் திருத்தங்கள், அரசியல் பதற்றங்கள், இவற்றின் பிரதிபலிப்பை சிங்கப்பூரின் வளர்ச்சியிலும் காண முடிந்தது. இத்தகைய சவால்களுக்கிடையில் ஒரு நாட்டை வழிநடத்துவது எளிதல்ல. காலத்திற்கேற்ப திட்டங்களை மாற்றியமைப்பது மிகவும் அவசியம். அதற்கு சிறந்த தலைமைத்துவம் இன்றியமையாத ஒன்று. 2024 சிங்கப்பூருக்கு ஒரு முக்கிய ஆண்டாக அமைந்தது. நாட்டின் பிரதமராக திரு லாரன்ஸ் வாங் பதவியேற்றார். அந்த பொறுப்பை 20 ஆண்டுகளாக வகித்தவர் திரு லீ சியன் லூங். My fellow Singaporeans, this is my 40th year in politics. It's been my great honor to have served you, including as your Prime Minister. தற்போது மூத்த அமைச்சராக தொடர்ந்து சேவையாற்றுகிறார். இந்த தலைமைத்துவ மாற்றங்கள் சென்ற மே மாதம் நடந்தன. அடுத்த பொதுத் தேர்தலில் ஆளும் மக்கள் செயல் கட்சியை பிரதமர் லாரன்ஸ் வாங் வழிநடத்தவுள்ளார். I've always known the weight of this duty and the demands of the job. But you have my promise that I am all in, heart and soul, to give nothing but my very best. ஆம் ஆண்டில் அரசியலுக்கு வந்தவர் திரு வாங். கடந்த 13 ஆண்டுகளில் பல்வேறு பொறுப்புகள். பெருந்தொற்றின் போது அமைச்சுகளுக்கு இடையிலான பணிக்குழுவின் இணைத் தலைவர், 2021இல் நிதியமைச்சர். இதுவரை அவர் 3 வரவு செலவு திட்டங்களை வெளியிட்டுள்ளார். நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முன்னேறும் சிங்கப்பூர் திட்டத்திற்கு வித்திட்டவர். அதன் மூலம் பல சமூக கொள்கைகளை அவர் முன்வைத்தார். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு தனித்துவம் ஸ்டைல் இருக்கு. பிரதமர் லாரன்ஸ் வாங் பார்க்கும்பொழுது அவர் கம்யூனிகேஷன் நிறைய முக்கியத்துவம் தந்திருக்கிறார். அவருடைய சோஷியல் மீடியா பார்க்கும்பொழுது டிக்டாக் சரி அல்லது இன்ஸ்டாகிராம் சரி, அவருடைய பர்சனாலிட்டி பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறார். பிரதமர் ஆன கொஞ்சம் மாதத்தில் 2 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தந்திருக்கிறார். அவருடைய கொள்கைகள் பற்றி, அவருடைய ஃபிலாசபி பற்றி மக்களுக்கு நேரடியாக ஷேர் பண்ணியிருக்கிறார். சோஷியல் காம்பேக்ட் மையமாக நிறைய கொள்கைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். கிஃப்டட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது 40 வருடங்களுக்கு பிறகு ரீஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஷேர்ட் பேரண்டல் லீவ் மற்றும் பர்டர்னிட்டி லீவ் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கிறார். முக்கியமாக யூத்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருகிறார். ஒரு உதாரணம் யூத் பாலிசி ஃபாரம். அது முறையாக நடத்தப்பட்டது. அது ஃபார்வர்ட் எஸ்ஜி மையமாக ஒரு இனிஷியேட்டிவ். இளைஞர்கள் மற்றும் அரசாங்கம் எப்படி ஒன்று கூடி கொள்கைகள் உருவாக்க முடியும் என்ற ஒரு முயற்சி. Eventually embarked into a new post-COVID world. வெவ்வேறு பின்னணியை கொண்ட சிங்கப்பூரர்களின் கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் முன்னேறும் சிங்கப்பூர் திட்டம். சமூக பிணைப்பை மறு ஆய்வு செய்து புதுப்பிப்பது அதன் இலக்கு. சில அம்சங்கள் இவ்வாண்டின் வரவு செலவு திட்டத்திலும் அறிவிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று குடும்பங்களுக்கான ஆதரவு. அடுத்த ஆண்டு பெற்றோருக்கான விடுப்பு உயர்த்தப்படும். தற்போதுள்ள 20 வாரங்களிலிருந்து கட்டங்கட்டமாக 30 வாரங்களாகும். தந்தையருக்கான விடுப்பு எதிர்வரும் ஏப்ரலிலிருந்து 4 வாரங்களுக்கு உயரும். வாழ்நாள் கல்வியிலும் கூடுதல் கவனம். ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் திறன் மேம்பாட்டு திட்டம். 40 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய சிங்கப்பூரர்களுக்கு 4000 வெள்ளி புதிய பயிற்சி நிதி வழங்கப்படும். வேலையிலிருந்து விடுப்பு பெற்று முழு நேரமாகவும் படிக்கலாம். அதற்கு மாதந்தோறும் 3000 வெள்ளி படித்தொகை வழங்கப்படும். வேலை செய்து கொண்டே பகுதி நேரமாக படிப்பவர்களுக்கும் படித்தொகை கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கு ஆதரவு வழங்கும் திட்டமும் உண்டு. அவர்கள் 6 மாதம் வரை அதிகபட்சமாக 6000 வெள்ளி பெற முடியும். மாறிவரும் பொருளாதார சூழல், பணவீக்கம், இவற்றையெல்லாம் மக்கள் சமாளிக்க இந்த உதவிகள் கை கொடுக்கும்.
2022ஆம் ஆண்டு தொடங்கிய உக்ரைன் ரஷ்ய போர். இதனால் உலக அளவில் மோசமடைந்துள்ள பணவீக்கம் அது சிங்கப்பூரையும் விட்டு வைக்கவில்லை. சென்ற ஆண்டு பணவீக்கம் 4.2 விழுக்காடாக பதிவானது. ஆனால் இவ்வாண்டில் சற்று குறைந்தது. முதல் 3 காலாண்டுகளில் பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்டதை விட சிறப்பாக இருந்தது. அதனால் பொருளாதார முன்னுரைப்பு 3.5 விழுக்காட்டுக்கு மேல் நோக்கி திருத்தப்பட்டது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 2 விழுக்காட்டுக்கும் 3 விழுக்காட்டுக்கும் இடையே இருக்கக்கூடும். 9 விழுக்காட்டிற்கு உயர்த்தப்பட்டுள்ள பொருள் சேவை வரி, அதிகரித்துள்ள தண்ணீர் மின்சார கட்டணம், ஏற்றங்காணவிருக்கும் பெரியவர்களுக்கான பொது போக்குவரத்து கட்டணம், இப்படி வாழ்க்கை செலவினம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட உத்தரவாத தொகுப்பு திட்டம் இவ்வாண்டும் தொடர்ந்தது. அதன் ஒரு பகுதியாக எல்லா சிங்கப்பூர் குடும்பங்களும் ஜூன் மாதத்தில் 300 வெள்ளி சமூக மேம்பாட்டு பற்றுச்சீட்டுகளை பெற்றன. அடுத்த ஆண்டு ஜனவரியில் மேலும் 300 வெள்ளி கொடுக்கப்படும். யூசேஃப் தள்ளுபடி, சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடி, இப்படிப்பட்ட அனுகூலங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டன. எனினும் புதிய வீடு வாங்கும்போது சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளை வகைப்படுத்தும் புதிய முறை அதற்கு கை கொடுக்கும். அடிப்படை, இடைநிலை, முதன்மை என்று 3ஆக பிரிக்கப்பட்டுள்ள அந்த புதிய முறையில் அக்டோபர் மாதம் 8500 வீடுகள் விற்பனைக்கு வந்தன. எதிர்பார்த்ததை விட அதிகமான வீட்டு விண்ணப்பங்களும் செய்யப்பட்டன. ஒரு புதிய திட்டத்துக்கு இது நல்ல ஒரு வரவேற்பு. கடந்த அக்டோபர் மாதத்தில் லான்ச் பண்ணும்போது 8500 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது. ஆனால் 4 மடங்கு அதிகமான விண்ணப்பங்கள் வந்தது. அதாவது 35,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்தது. 2022க்கு அப்புறம் இப்போ தான் ஆக நிறைய விண்ணப்பங்களும் வந்திருக்கு. இதுக்கு மூல காரணம் பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன், பேஷா, காலாங் வியூ, இப்பேற்பட்ட வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப விரும்பி நாடி விண்ணப்பங்கள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புது திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வீடை விற்க முடியும். இப்படி ஒரு கான்செப்ட் இருந்தும் கூட மக்கள் இப்படிப்பட்ட வட்டாரங்களை தான் நாடி தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிற இந்த சப்சிடிஸும் கண்டிப்பாக அவங்கள ஈர்க்குது. ஒற்றையர் இனி எந்த வட்டாரத்திலும் தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளை இவர்கள் வாங்கலாம். ஆனால் அவை 2.5 ஃப்ளெக்ஸி வீடுகளாக இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு முதல் பெற்றோர் வீட்டுக்கு அருகே வீடு வாங்குவதற்கும் முன்னுரிமை தரப்படும். அடுத்த ஆண்டில் மேலும் 100,000 வீடுகள் விற்பனைக்கு வரவுள்ளன. இவை உச்சத்தை எட்டியுள்ள மறுவிற்பனை வீட்டு விலைகளை குறைக்க உதவலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றங்கள் இது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. அதை கருத்திற்கொண்டு மத்திய சேமநிதி, கல்வி திட்டங்களிலும் சில மாற்றங்கள். அவை என்னென்ன? ஓய்வு காலத்தில் போதிய பணம் இருப்பது அவசியம். அதை உறுதி செய்ய மத்திய சேமநிதி திட்டத்தில் சில மாற்றங்கள். அவற்றில் ஒன்று 55 வயதை அடைந்த உறுப்பினர்களின் சிறப்பு கணக்கை மூடுவது. From next year, we will close the CSA, the special account, for those aged 55 and above. இந்த மாற்றம் ஜனவரியில் நடப்புக்கு வரும். இதை பற்றி பல மாறுபட்ட கருத்துகள் பகிரப்பட்டன. சிறப்பு கணக்கில் உள்ள தொகை என்னவாகும்? ஸ்பெஷல் அக்கௌண்ட் மூடின பிறகு இந்த தொகை ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு இடம் மாற்றப்படும். இடம் மாற்றப்பட்ட இந்த தொகை லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டை ஏர்ன் பண்ணும். அதே சமயத்தில் இந்த ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நீங்கள் மேக்ஸிமம் வச்சுருந்தீங்கன்னா, ஃபுல் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, மீதி உள்ள பணம் உங்கள் ஆர்டினரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த ஆர்டினரி அக்கௌண்ட் நீங்கள் எனி டைம் அந்த பணத்தை விட்ரா பண்ணலாம். இல்லை இந்த அமௌண்ட்டை உங்கள் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ஹான்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு டாப்அப் பண்ணலாம். உங்கள் மந்த்லி பே அவுட் உங்களுக்கு கூடுதலாக வரும். ஸ்பெஷல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண பிறகு சிபிஐ போர்டு கடிதம் மூலமாக, இமெயில் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அதே நேரத்தில் நீங்களே உங்களோட ஸ்பெஷல் அக்கௌண்ட் ஃபண்ட்ஸ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணோன்னா, ரிட்டையர்மெண்ட் டேஷ்போர்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டுக்கு போகுதா இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகுதான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கட்டுப்படியான மருத்துவ சேவை அனைவருக்கும் தேவையான ஒன்று.
மருத்துவ கட்டண உதவித்தொகைக்கு தகுதி பெறும் குடும்பங்களின் மாதாந்திர தனிநபர் வருமான வரம்பு இனி அது 100 வெள்ளியிலிருந்து 800 வெள்ளிக்கு உயர்த்தப்படும். அதனால் மெடிஷில் லைஃப் கட்டண உதவித்தொகை, சாஸ் சமூக சுகாதார உதவி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களின் மூலம் கூடுதலானோர் பயன்பெறுவர். மனநலன் இதில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்பட்டது. தேசிய இளையர் மனநல ஆய்வின் முடிவுகள் இவ்வாண்டில் வெளியிடப்பட்டன. மனச்சோர்வு, பதற்றம் அல்லது மன உளைச்சல். சுமார் 3 இளையர் இப்படிப்பட்ட கடுமையான அறிகுறிகளை எதிர்கொண்டதாக கூறினர். அதிகமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது, உடல் எடை குறித்த கவலை, இணையத்தில் துன்புறுத்தலுக்கு ஆளாவது என பல காரணங்கள். சிங்கப்பூரை உலக அரங்கில் கௌரவிக்க பல முயற்சிகள். அவற்றில் ஒன்று பல கலாச்சாரங்கள் ஒன்றிணைவதற்கான தளமாய் விளங்கும் சிங்கே ஊர்வலம். அடுத்த ஆண்டு 52ஆம் ஆண்டு நிறைவை சிங்கே கொண்டாடுகிறது. யுனெஸ்கோ நிறுவனத்தின் தொட்டுணர முடியாத கலாச்சார மரபுடைமை பட்டியலில் அது இடம்பெற சாத்தியமுள்ளது. சிங்கப்பூரும் மலேசியாவும் அதற்கான நியமனத்தை செய்யவிருக்கின்றன. இன்னும் 2 ஆண்டுகளில் முடிவுகள் வெளிவரும். இதற்கு முன் உணவங்காடி கலாச்சாரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது. நல்லிணக்கம், கலாச்சாரம், பாரம்பரியம் இவை சிறு வயதிலிருந்தே புகட்டப்பட வேண்டும். அதற்கு கை கொடுக்கிறது இருமொழிக் கொள்கை திட்டம். அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கில் இனி உயர்நிலைப் பள்ளியில் உயர் தாய்மொழியை கூடுதலான மாணவர்கள் கற்க முடியும். தற்போது தொடக்கப்பள்ளி இறுதித் தேர்வில் குறிப்பிட்ட மதிப்பெண்ணை பெறும் மாணவர்கள் மட்டுமே உயர் தாய்மொழியை கற்கலாம். ஆனால் சில மாணவர்கள் அந்த நிலையை அடையாவிட்டாலும் தாய்மொழியில் தேர்ச்சி பெற்றிருப்பர். 2026ஆம் ஆண்டிலிருந்து அத்தகைய மாணவர்களும் உயர்நிலை 1இல் உயர் தாய்மொழியை கற்க முடியும். கல்வித் திட்டங்களில் இன்னொரு மாற்றம். புதுப்பிக்கப்பட்டுள்ள கிஃப்டட் எஜுகேஷன் புரோகிராம் எனும் மீத்திறன் கல்வித் திட்டம். இப்போது மாணவர்களில் 1 விழுக்காட்டினர் மட்டுமே இந்த திட்டத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்றனர். அதுவும் 9 பள்ளிகளில் மட்டுமே திட்டம் நடப்பில் உள்ளது. இனி இது அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தொடக்கப்பள்ளி மாணவர்களில் 10 விழுக்காட்டினர் புது திட்டத்தால் பயனடைவர். எல்லா பள்ளிகளில் படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சமே. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வேறு பள்ளியில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச சுற்றுச்சூழலையே அவங்களுடைய ஆசிரியர்களுடன் அவர்களுடைய நண்பர்களுடன் இந்த திட்டத்தில் ஈடுபடலாம். இந்த திட்டத்தில் இன்னும் நிறைய மாணவர்கள் படிக்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு நடுவில் உள்ள ஒரு போட்டித்தன்மை குறையும். மேலும் பெற்றோர்களும் அவங்களுடைய பிள்ளைகளை எப்படியாச்சும் நீ இந்த திட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் அது குறையும். தொடக்கநிலை 4லிருந்து தொடக்கநிலை 6 வரை படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த திட்டம் வழங்கப்படுகிறது. அதனால் லேட் பூமர்ஸ், அதாவது தாமதமாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. கல்வியில் கவனம் தேவை. அதே வேளையில் கலை, விளையாட்டு போன்றவற்றிலும் முழுமையான வளர்ச்சி இருப்பதும் அவசியம். அதை காலகாலமாக வலியுறுத்தி வந்ததற்கு இவ்வாண்டின் ஒலிம்பிக் போட்டிகளில் கைமேல் பலன் கிட்டியது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் அரங்கில் வெற்றி. ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாட்டின் பிறந்த நாளில் கைட் ஃபாயிலிங் எனும் நீர் சாகச போட்டியில் வெண்கலப் பதக்கம். அதை பெற்றுத்தந்தார் மேக்ஸ் மீடர், உலகின் ஆக இளம் நீர்சாகச வீரர். அது மட்டுமா, உடல் குறையுள்ளோருக்கான ஒலிம்பிக் போட்டிகளிலும் வெற்றி. யிப்பின்சியூவுக்கு மீண்டும் 2 தங்கப் பதக்கங்கள். 50, 100 மீட்டர் மல்லாந்த நீச்சல் பிரிவுகளில் அவற்றை வென்றார். தொடர்ச்சியாக 3வது முறை அந்த சாதனையை படைத்தார். போச்சா எனும் ஒரு வகை உருட்டுப்பந்து விளையாட்டு. அதில் வெள்ளிப் பதக்கத்தை தட்டிச் சென்றார் ஜெரலின் டான். ஒலிம்பிக்கில் மட்டுமல்ல, அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் நடந்த போட்டியிலும் புதிய தேசிய சாதனை. அதை படைத்தவர் ஓட்டப்பந்தய வீராங்கனை சாந்தி பரேரா. 2017இல் தென்கிழக்காசிய போட்டிகளின் 400 மீட்டர் ஓட்டத்தில் டிப்னா லின் பிரசாத் படைத்த சாதனையை அவர் முறியடித்தார். இப்படி பல மகிழ்ச்சியான தருணங்கள். இதற்கிடையே சிங்கப்பூருக்கு முதல் ஒலிம்பிக் தங்கத்தை பெற்றுத்தந்த ஜோசப் ஸ்கூலிங் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். 2016ஆம் ஆண்டில் ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் வண்ணத்து பூச்சிபாணி நீச்சலில் தங்கம் வென்றவர். விளையாட்டுகளில் அடுத்த அத்தியாயத்திற்கு சிங்கப்பூர் ஆயத்தமாகிறது. அதற்கான 6 உத்திகளை கலாச்சார சமூக இளையர் அமைச்சர் எட்வின் டாங் முன்வைத்தார்.
உடற்குறையுள்ளோர் விளையாட்டுகளுக்கான பெருந்திட்டமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுகளில் உடற்குறையுள்ளோரின் ஈடுபாடு, சிறந்த பயிற்சிகளை பெறுவது, பிற விளையாட்டாளர்களுடன் போட்டியிடுவது, தற்போதுள்ள 3200 விளையாட்டாளர்களின் எண்ணிக்கையை 5400க்கு உயர்த்துவது, 120ஆக இருக்கும் பயிற்றுவிப்பாளர்களை 300ஆக அதிகரிப்பது, இந்த திட்டங்களுக்கு கை கொடுக்க எனேபிளிங் ஸ்பாட்ஸ் ஃபண்ட் எனும் புதிய நிதி ஆதரவு திட்டம் அறிமுகம் காணும். இந்த ஆண்டில் அதிகம் கவனம் செலுத்தப்பட்ட விவகாரங்களில் அரசியலும் ஒன்று. முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரனின் வழக்கு மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. எதிர்க்கட்சித் தலைவர் பிரீத்தம் சிங்கும் நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்நோக்கினார். சென்ற ஆண்டு அறிமுகமான நிலப்போக்குவரவு ஆணையத்தின் பெருந்திட்டத்தில் நம்பிக்கைக்குரிய முன்னேற்றங்கள். ஜுராங் லேக் பகுதிக்கான ரயில் நிலைய பணிகள் தொடங்கின. குறுக்கு தீவு பாதையின் 2ஆம் கட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள 6 புதிய நிலையங்களில் இதுவும் ஒன்று. தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில் பாதையின் 7 நிலையங்களும் அண்மையில் செயல்பட தொடங்கின. பேஷோரிலிருந்து தஞ்சோங் ரூ வரை செயல்படும் ரயில் நிலையங்கள் கடந்த ஜூன் மாதத்தில் சேவையை தொடங்கின. 4ஆம் கட்டம் திறக்கப்படும் போது பயண நேரம் கிட்டத்தட்ட பாதியாக குறையும். இந்த பாதையில் மொத்தம் 32 நிலையங்கள். இதில் தற்போது 27 முழுமையாக செயல்படுகின்றன. பயணத்தை வசதியாக்கும் திட்டங்கள் இருந்தாலும் அண்மையில் நடந்த ரயில் சேவை தடங்கல் பலருக்கு இன்னும் நினைவில் இருக்கும். சிங்கப்பூர் வரலாற்றில் மோசமான ரயில் சேவை தடங்கலில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. கிழக்கு மேற்கு பாதையில் செப்டம்பர் 25ஆம் தேதியன்று வழக்கமாக அவ்வப்போது நிகழும் சேவை தடை என்றுதான் ஆரம்பத்தில் தோன்றியது. துரதிர்ஷ்டவசமாக அந்த தடங்கல் 6 நாட்களுக்கு மேல் நீடித்தது. முதலில் கிளெமெண்டி நிலையத்தில் கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் கோளாறு ஏற்பட்டது. சுமார் 2.5 கிலோமீட்டர் ரயில் தடமும் சாதனங்களும் சேதமடைந்தன. பூன்லேயிலிருந்து பொனவிஸ்டா வரை சேவை நின்று போனது. அக்டோபர் 1 தேதிதான் ரயில் சேவை முழுமையாக வழக்க நிலைக்கு திரும்பியது. இவ்வாண்டு முழுவதும் பல முக்கிய பிரமுகர்கள் சிங்கப்பூருக்கு வருகை அளித்தனர். போப் பிரான்சிஸ் ஆசிய பசிபிக் பயணத்தின் ஒரு பகுதியாக சிங்கப்பூருக்கு முதல் முறையாக வந்தார். அவரின் கூட்டு பிரார்த்தனை தேசிய அரங்கில் நடந்தது. அதை பார்ப்பதற்கும் கலந்து கொள்வதற்கும் ஏராளமானோர் திரண்டனர். கத்தோலிக்க கல்லூரி மாணவர்களுடன் சமய கலந்துரையாடலை போப் நடத்தினார். இதுபோன்ற பல உலக தலைவர்களும் இங்கே வருகை அளித்தனர். அவர்களில் ஒருவர் மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தார். 2 நாள் பயணத்தின் போது அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை சந்தித்தார். வலுப்பெற்றுள்ள இருதரப்பு உறவிலும் கூட்டு ஒத்துழைப்பிலும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அவர்கள் பேசினர். We are honored to have His Majesty with us. Please join me in welcoming His Majesty to our Parliament. நாடாளுமன்ற கூட்டத்திலும் மாமன்னர் கலந்து கொண்டார். மலேசியாவின் 17வது மாமன்னராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு சிங்கப்பூருக்கு அவர் மேற்கொண்ட முதல் பயணம் அது. இந்திய பிரதமர் மோடியும் இங்கு வந்திருந்தார். இது அவரது 5வது பயணம். இணைய பாதுகாப்பு, தொழில்நுட்ப திறன் பகிர்வு, சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டு முயற்சி, மின்னலக்கம் ஆகிய அம்சங்களில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. ஸ்வீடனின் மன்னர் கார்ல் குஸ்டாவ், தென்கொரிய அதிபர் யுன் சுங் யூங், நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் ஆகியோரும் வருகை மேற்கொண்டனர். சிங்கப்பூர் சீன உறவு வலுவடைந்தது. நீடித்த நிலைத்தன்மையிலும் மின்னிலக்க துறைகளிலும் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றவிருக்கின்றன. இருதரப்பு வருடாந்திர உச்சநிலை கருத்தரங்கில் 25 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. வர்த்தகம், நிதி, கடற்துறைகளில் இனி அதிக ஒத்துழைப்பை எதிர்பார்க்கலாம். ஆசியாவின் உச்ச பாதுகாப்பு மாநாடான ஷங்க்ரிலா கலந்துரையாடல் தற்போதைய உலக அரசியல் சூழலில் நாடுகளுக்கு இடையிலான தொடர்பை நிலைநாட்ட உதவியது. வட்டார பாதுகாப்பு சவால்கள் விவாதிக்கப்பட்டன. எதிர்பாராத விதமாக மாநாட்டிற்கு திரு ஜெலன்ஸ்கியும் வந்திருந்தார். ரஷ்ய படையெடுப்பை எதிர்கொள்ள பாதுகாப்பு உதவி நாடும் அவர் சுவிட்சர்லாந்தில் நடக்கும் உக்ரைன் அமைதி மாநாட்டுக்கு ஆதரவு திரட்டினார்.
உள்நாட்டு அரசியலுக்கு கவனத்தை திருப்புவோம். முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரனின் வழக்கு விசாரணை. பல மாதங்கள் தொடர்ந்த வழக்கு அக்டோபர் 3ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது. திரு ஈஸ்வரனுக்கு 12 மாத சிறை தண்டனை. கடந்த 50 ஆண்டுகளில் அரசியல்வாதி ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது இதுவே முதல் முறை. செல்வந்தர் ஆங்பெங் சிங்கிடமிருந்து 403,000 வெள்ளிக்கும் அதிகமான மதிப்புள்ள பரிசுகளை ஏற்றுக்கொண்டது நீதிக்கு தடையாக இருந்தது. இந்த குற்றங்களுக்காக அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அக்டோபர் 7ஆம் தேதி தனிநபர் சிறையில் தண்டனை காலத்தை அவர் தொடங்கினார். அந்த வழக்கு நிறைவடைந்த 10 நாட்களில் தொடங்கியது எதிர்க்கட்சித் தலைவர் பிரீத்தம் சிங்கின் வழக்கு விசாரணை. 2021ஆம் ஆண்டு தொடங்கிய சர்ச்சை. பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் ஒருவருடன் தாம் காவல்துறையிடம் புகார் கொடுக்க சென்றிருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருவாட்டி ரெய்சா கான் பொய் கூறியிருந்தார். அப்போது காவல்துறை அதிகாரி பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடை பற்றி கருத்து தெரிவித்ததாகவும் அவர் சொன்னார். திருவாட்டி கான் மீதான வழக்கின் தொடர்பில் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிடம் பொய் சொன்னதாக திரு சிங் மீது 2 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கிய விசாரணை 13 நாட்கள் நீடித்தது. தீர்ப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி வழங்கப்படும். ஆக்ஸ்லி ரோடு இல்லம் மீண்டும் பேசப்பட்டது. சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் காலஞ்சென்ற திரு லீ குவான் யூவின் மகள் லீ வெய்லிங் அக்டோபர் 9ஆம் தேதி காலமானார். அதனைத் தொடர்ந்து அவரின் சகோதரர் லீ சியன் யாங் ஆக்ஸ்லி ரோடு இல்லம் இடிக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் குரல் கொடுத்தார். தற்போது அந்த வீட்டை பாதுகாப்பது குறித்து தேசிய மரபுடைமை கழகம் ஆராய்ந்து வருகிறது. ஈராயிரத்து 24ஆம் ஆண்டுக்கு நாம் விடை கொடுத்து 2025ஆம் ஆண்டை வரவேற்க இன்னும் சில நாட்களே உள்ளன. புதிய ஆண்டுக்கான பல எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவற்றில் ஒன்று பொதுத் தேர்தல். அதில் பிரதமர் லாரன்ஸ் வாங் புதிய தலைமைச் செயலாளராக மக்கள் செயல் கட்சியை வழிநடத்துவார். எதிர்க்கட்சிகளும் களத்தில் இறங்குவதில் முனைப்புடன் உள்ளன. அடுத்த வாரம் முக்கிய உலக நடப்புகளை பார்க்கவிருக்கிறோம். 47ஆம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் டிரம்பின் அமோக வெற்றி, 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடரும் உக்ரைன் ரஷ்ய போர், இஸ்ரேல் ஹமாஸ் பூசல், முக்கிய வல்லரசுகளுக்கிடையே நீடிக்கும் போட்டா போட்டி, 2024இல் உலகம். அடுத்த வார எதிரொலியில்